Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திமுக ஆட்சியில் தமிழக மக்கள் வெளியில் நடமாடக்கூட முடியவில்லை என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம் செய்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற பாஜக பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொண்டு பேசிய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் 2026 சட்டமன்ற தேர்தல் தர்மத்திற்கும் நீதிக்கும் அதர்மத்திற்குமான தேர்தல் என்று தெரிவித்தார். மேலும் சென்னையில் 8 லட்சம் நபர்கள் பங்கேற்கும் வகையில் பிரம்மாண்ட மாநாடு நடத்தப்பட உள்ளதாக கூறினார். திராவிட மாடல் அரசுன்னு சொல்கிறார். ஆனால் மக்களிடம் போய் கேட்டு பார்த்தால் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இது ஒரு டிசாஸ்டர் மாடல் ஆட்சி அப்படிங்கிறார்கள். இது ஒரு டிசாஸ்டர் மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும். அதற்காக உருவாக்கிய கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. அமைத்து காட்டினார் எங்களுடைய அரசியல் சாணக்கியன் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள். நிச்சயமாக வெற்றி பெறுவோம், எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஸ்டாலின் கேட்கிறார், இது சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்கிறார். நான் கேட்கிறேன், 1999 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் கூட்டணி வைத்தீர்களே பாரதிய ஜனதா கட்சியோடு, அது சந்தர்ப்பவாதம் இல்லையா? இன்னும் நிறைய பேர் வருகிறார்கள், கவர்ச்சியோடு வருகிறார்கள். கவர்ச்சியோடு இன்னைக்கு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் நான் இந்த மேடையின் வாயிலாக சொல்லுகிறேன், 2026 தேர்தல் அது மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் அமைத்து கொடுத்த கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறக்கூடிய ஆட்சியாக நிச்சயமாக அமையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. இந்த போர் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர், நீதிக்கும் அநீதிக்குமான போர். இந்த போரிலே தர்மம் ஜெயித்தாக வேண்டும், தர்மம் வென்றாக வேண்டும். அதற்காக பூத் கமிட்டி ஒவ்வொரு பொறுப்பாளர்களும், ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சி பூத் பொறுப்பாளர்களும் தொண்டனும் இன்றிலிருந்து நீங்கள் சபதம் ஏற்க வேண்டும். இந்த ஆட்சியை நாம் அகற்றிய வேண்டும்.